பரிசுத்தவான்களுக்காகவும் தேவையுள்ள ஜனங்களுக்காகவும் அவர்கள் பிரயோஜனத்திற்காக ஒரு ஃபண்டை பவுல் அப்போஸ்தலன் ரைஸ் பண்ணுறதை குறித்து பார்த்தோம். நான் நேற்றைய தினம் இதை குறித்து இன்னும் தியானிக்கும் போது நான் ஒரு காரியத்தை கவனித்தேன். பவுல் அப்போஸ்தலன் எப்பொழுதுமே மற்றவர்களை காண்பித்து சபையை உற்சாகப்படுத்துகிறவராக இருக்கிறார். பவுல் பாருங்க, இங்க கொரிந்து சபை கிட்ட மக்கதுனியா சபையார்கிட்ட நான் போறேன்னு சொல்லி இவர்களை அவர் உதாரணம் காண்பித்து அவர் சொல்லுகிறதை நீங்க பார்க்க முடிகிறது. இப்போ பவுல் எங்கே இருக்கிறார்? எபேசு பட்டணத்திலிருந்து இவர்களுக்கு இந்த காரியத்தை அவர் எழுதி கொண்டிருக்கிறார். கலாத்தியா, பெருகியா ஆகிய இடங்களை நிருபத்தை எழுதுவதற்கு முன்பாக அவர் போய் விசிட் பண்ண இடங்கள். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 23, அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த வசனங்களை வாசிக்கும் போது நான் உங்களுக்கு மேப்ல காண்பிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் பவுலை கொண்டு போன அந்த விதம், பவுல் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த பாரத்தை குறித்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிரமமாய் கலாத்தியா நாட்டிலேயும் பிரிகியா நாட்டிலேயும் சுற்றி திரிந்து சீஷர் எல்லாரையும் திடப்படுத்தினான். இப்பொழுது பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியா மற்றும் பிரிகியா நாட்டிலே அவர் போய் ஊழியம் செய்துவிட்டு அவர் அந்த இடங்கள் எல்லா சீஷர்களை அவர் உருவாக்குகிறார், திடப்படுத்துகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. Paul was not fixed to one place and he was willing to travel to many places. கொஞ்சம் இந்த மேப்பை பாருங்க. அதில் நீங்கள் பாருங்க, எல்லாம் இந்த புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான சபைகள். இந்த சபைகளுக்கு பக்கத்தில் அவர் போய் அவர் சபைகளை திடப்படுத்துகிறதை நீங்கள் பார்க்க முடிகிறது. எபேசு என்கிற பட்டணத்தில் அவர் இருக்கிறத பாருங்க. எபிஷியன்ஸ் ஏசியாவுக்குள்ள இருக்குது. அங்கு இருந்து அவர் எபேசு, சிமிர்னா, சர்தை, இந்த சபைகள்லாம் இந்த பக்கம் பத்மு தீவுக்கு பக்கத்தில் இருக்கிறத பாருங்க. ஆகவே இந்த எபேசு சபையிலிருந்து கொஞ்சம் இப்போ லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா கொரிந்து சபை இருக்கு பாருங்க. அத்தேனே பட்டணத்துக்கு லெஃப்ட்ல கொரிந்து சபை இருக்கிறது. இது ஐரோப்பா கண்டத்தினுடைய ஒரு பகுதி. இந்த பட்டணத்துக்கு எபேசு பட்டணத்திலிருந்து அவர் நிருபங்களை எழுதி அனுப்புகிறார். அவர் இப்பொழுது இன்னும் கொரிந்து சபையை விசிட் பண்ணி வந்துட்டாரு. ஸோ கொரிந்து சபையை விசிட் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா செகண்ட் டைம் கொரிந்து சபைக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களிடத்துல அவர் இந்த காரியங்களை எல்லாம் எழுதி அனுப்புகிறார். அந்த சபையை பலப்படுத்தும்படி அவர் எபேசுல இருந்து இந்த காரியங்களை எழுதி அனுப்புகிறார். ஸோ அப்போ என்ன பண்றாரு? அவர் சொல்றாரு, கலாத்தியா சபைகளை இவர்களுக்கு முன்பாக வைத்து நான் கலாத்தியாவில் எப்படி நான் சொல்லி அவர்களை எல்லாம் நான் ஆயத்தப்படுத்தினோ கர்த்தருடைய ஊழியத்துக்கு, அதாவது எருசலேமில் இருக்கிற விசுவாசிகளுக்கு உதவிகளை ரைஸ் பண்ணணும், அதே மாதிரி நீங்களும் எடுத்து செய்யுங்க அப்படின்னு சொல்றார். இதுல ரொம்ப ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, கொரிந்தியருக்கு கலாத்தியரை காண்பிக்கிறார், மக்கதோனியாவிற்கு கொரிந்து சபையை அவர் உதாரணமாக காண்பிக்கிறார், அண்ட் ரோமருக்கு அவர் மக்கதோனிய சபையை உதாரணமாக காண்பிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். He always shows and draws a parallel between the other churches. அந்த சபையை பார்த்தீங்களா, அவங்க எப்படி கர்த்தருக்காக கொடுக்குறாங்க, அந்த சபையை பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் எப்படி ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்த்தி காம்படிஷனை பவுல் அப்போஸ்தலன் உருவாக்குகிறதை நீங்கள் பார்க்க முடிகிறது. இட்ஸ் அ ஹெல்த்தி காம்படிஷன். பொறாமைப்பட சொல்லலை, ஆனால் கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்வதிலும் வைராக்கியம் பாராட்டுவதிலும் அப்படி கர்த்தருக்காக செம்மையாய் அல்லது வைராக்கியமாய் செயல்படுகிற மற்றவர்களை பார்த்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். நாம் இருக்கிற சபைதான், நம்ம தான் பெஸ்ட்டாக செய்கிறோம், மற்றவங்க யாருமே கிடையாது அப்படின்ற எண்ணத்தை கிறிஸ்தவர்களாகிய நாம் கைவிட வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சபைக்குள்ளேயும் ஆண்டவர் கொடுத்த தரிசனங்கள் உண்டு. ஒவ்வொரு சபைக்கும் கொடுக்கப்பட்ட பணிகளை ஒவ்வொருவரும் செய்து வருகிறார்கள். குற்றம் கண்டுபிடிப்பதற்கு பதிலாக
அவர்கள் என்ன செய்து வருகிறார்கள் என்பதை கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்தால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். எல்லா சபைகளையும் கர்த்தராகிய இயேசுதான் சிருஷ்டித்தார். சொல்லுங்கள் ஆமென். ஹல்லேலூயா. ரோமர் 15ஆம் அதிகாரம் 26, 27 வாசித்து பார்த்தீங்கன்னா இது நான் சொல்றது என்னன்றது நீங்க புரிந்து கொள்வீங்க. ரோமர் 15ஆம் அதிகாரம் 26, 27 வாசிங்களேன். மக்கதுனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள். இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள். எப்படி என்றால், புறஜாதியார் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாய் இருக்கிறார்களே. இவர் இப்போ ரோமருக்கு எழுதின அந்த நிருபத்தில் அவர் மக்கதுனியா சபையை குறித்து சொல்றாரு. அவர்கள் எல்லாரும் அகயாவிலும் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு இருக்கிற அந்த தரித்திரருக்காக சில பொருள் சகாயம். கவனிங்க, பிகாஸ் Jerusalem was under the oppression of the Roman Empire, and இது வந்து AD 72ல தீத்துராயன் என்கிற அந்த ரோம பேரரசினாலே எருசலேம் டிஸ்ட்ராய் பண்ணப்படுகிறது. ஆண்டவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது சொன்னார்ல, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டைகளின் கீழே சேர்த்துக்கொள்வது போல உன்னை சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன், உனக்கோ மனதில்லாவது போயிற்று. ஏன்னா பிகாஸ் தே ரிஜெக்டட் கிரைஸ்ட், there was a big persecution, பயங்கரமான பஞ்சம், பயங்கரமான வருத்தங்கள். ஆகவே எப்போதுமே ஒரு சமுதாயம் பலவீனப்படும் போது, ஒரு சமுதாயம் ஒரு சாபத்துக்குள், ஒரு சமுதாயம் நியாய தீர்ப்புக்குள் வரும்போது சபைகளும் சேர்ந்து தான் அந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுகிறது. அப்போ எருசலேமில் இருக்கிற எழுப்புதல் மற்ற இடங்களுக்கு பரவினாலும் எருசலேமில் இருக்கிற ஊழியர்களும் அங்கே இருக்கிற விசுவாசிகளும் ஒரு எழுப்புதலை அவர்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சந்தித்தார்கள். ஆனால் எழுப்புதல் என்பது அது பரவும். ஆனால் எந்த இடத்துல ஆரம்பிச்சதோ அந்த இடத்துக்கு பயங்கரமான போராட்டங்கள் வரும். ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நீங்கள் கடனாளிகளாக இருக்கிறீர்கள். அவங்க கிட்ட இருந்தானே உங்களுக்கு எழுப்புதல் வந்துச்சு. அந்த பெந்தேகோஸ்தே நாளில் ஊற்றின அந்த எழுப்புதல் தானே இங்கெல்லாம் பரவி வந்து இந்த இடத்துலலாம் நிரம்பி இன்னைக்கு சபைகள் பெருகி இருக்கிறது. அங்கே அவர்கள் மேலே கர்த்தர் ஊற்றின அந்த அந்நிய பாஷை வரம் இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் கிடச்சி நீங்கள்லாம் வரங்களில் இப்போ செயல்பட ஆரம்பித்திருக்கிறீங்க. அப்படியானால் எங்கே இருந்து வந்தீர்களோ அதை நீங்கள் ஆசீர்வதிக்க மறந்து விடக்கூடாதுன்னு சொல்லி அவர் சொல்றார். இரண்டாவது காரியம் பாருங்க, இந்த வாரத்தினுடைய முதல் நாளில் நீங்கள் காணிக்கை எடுத்து வைங்கன்னு சொல்லியிருந்தார்ல, அதில் நான் இன்னும் கொஞ்சம் டீப்பர் ஸ்டடி பண்ணும்போது அது யூஷுவலாகவே த லார்ட்ஸ் ரெசரக்ஷன், அதாவது ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் நாள் என்று சொல்லி அதை மிகவும் விசேஷமாக புதிய ஏற்பாட்டு சபையினர் அதை கொண்டாடினார்கள். வாரத்தின் முதல் நாள் அதிகாலமே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். தெய்வ பிள்ளைகளே, ஸோ இந்த முதல் நாள் என்று சொல்லுகிற அந்த நாளில் அவங்க எல்லாரும் கொண்டாடுறதை நீங்கள் பார்க்க முடியும். சங்கீதம் 118 22 24 இந்த வசனங்களை வாசித்து பார்க்கும்போது த ஜூயிஷ் ஷப்பாத் ஆன் த 7th day, அது வந்து அவங்களுடைய யூஷுவல் கஸ்டம், அதாவது யூதர்களுடைய முறைமை 7வது நாளில் தான் அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க, ஷபாத். ஆனால் 7வது நாளில் ஏறெடுக்கிற அந்த ஷபாத்தை அதை விட என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே தான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துச்சு. 7வது நாளில் எடுக்கிற ஓய்வை விட இவங்க வாரத்தின் முதல் நாளில் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார்ல அதை ஸ்பெஷலாக்கி சாட்டர்டே அவங்க ஆராதிக்கிறத விட சண்டே ஆண்டவர் உயிர் தெழுந்த நாளில் அதிகமாக தேவனை அவர்கள் ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். They started worshiping God more on the resurrection day, that is the first day of the week. So அப்போ first day of the weekல தான் அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, கூடி வர ஆரம்பித்தார்கள், ஆராதனை செய்ய ஆரம்பித்தார்கள். ஆகவே தான் அவர் சொல்றாரு, நீங்க வாரத்தினுடைய முதல் நாளில் ஒரு காணிக்கையை அந்த நாளில் சேகரிங்க. ஏன்னா அன்னைக்கு தான் சபை கூடி வர ஆரம்பித்தது. ஸோ வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைத்து கொண்டு வந்து கொடுக்க கடவன் என்று சொல்லி அதனால தான் அவர் சொல்றார்.
ஸோ இப்போ 5ஆம் வசனத்துக்கு வருவோம். 5ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் மக்கதுனியா நாட்டின் வழியாய் போகிறபடியினால் ஆ, மக்கதுனியா நாட்டை கடந்த பின்பு உங்களிடத்திற்கு வருவேன். ஆ. நான் எங்கே போனாலும் நீங்கள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு நான் உங்களிடத்தில் சில காலம் தங்க வேண்டியதாய் இருக்கும். பாருங்க, அப்போ பவுல் அப்போஸ்தலனுக்கு வந்து கொரிந்து சபை மேல ஒரு பெரிய விசுவாசம், கொரிந்து சபை மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு பவுல் அப்போஸ்தலனுக்கு இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நான் உங்ககிட்ட இருந்து நான் மக்கதோனியாவுக்கு நான் போவேன், நான் உங்களோட கூட சில காலம் நான் இருப்பேன் என்று சொல்லி அவர் சொல்றத பாருங்க. அவர் கொரிந்து சபை கிட்ட சொல்றாரு, மேசிடோனியான்னு சொல்லி நீங்க பார்த்து கொஞ்சம் அந்த மேப்ல மேலே இருக்கு பாருங்க, மக்கதோனியாவில் இருக்கிற அந்த பகுதிகள், மேலே இருக்கிற பெரேயா, தெசலோனிக்கேயா, அப்போலோனியா, அம்பிலியோ, பிலிப்பி, நெப்போலி, இந்த பகுதிகளில் இருக்கிற எல்லா சபைக்கும். ஆனால் மக்கதோனியாவுக்கு போகணும்னு சொல்லி கொரிந்து சபைக்கிட்ட அவர் சொல்கிறாரு, நான் உங்ககிட்ட வந்து சில காலம் தங்கியிருந்து நான் மக்கதோனியாவில் இருக்கிற சபைகளில் போய் நான் ஊழியம் செய்யணும்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஆனால் சொல்லிட்டு சொல்கிறாரு, என்னுடைய இந்த பிரயாணத்தில் நீங்கள் எனக்கு ரொம்ப உதவியாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஸோ அப்போ கொரிந்து சபை எப்படிப்பட்ட சபையாக இருந்துச்சுன்னா, பவுலுடைய இந்த மிஷனரி பயணங்களுக்கு மிகவும் உதவியாக ஒத்தாசையாக இந்த சபை விளங்கி இருக்கிறது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. That means this church was an encouraging church. பவுலுக்கு ஒரு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்டாக விளங்கி இருக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாமா? இப்பொழுது வழி பிரயாணத்திலே உங்களை கண்டுகொள்ள மாட்டேன். கர்த்தர் உத்தரவு கொடுத்தால் உங்களிடத்தில் வந்து சில காலம் தங்கி இருக்கலாம் என்று நம்புகிறேன். பாருங்க, இவருடைய அந்த ஜேர்னியில் இவர் சொல்றாரு, ஆண்டவர் உத்தரவு கொடுத்தா நாங்க இருப்பேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? ரோமர் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ரோமர் 15:24 வாசிங்களேன். நான் ஸ்பானியா தேசத்திற்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்தில் வந்து உங்களை கண்டுகொள்ளவும் உங்களிடத்தில் சற்று திருப்தி அடைந்த பின்பு அவ்விடத்திற்கு உங்களால் வழிவிட்டு அனுப்பப்படவும் எனக்கு சமயம் கிடைக்கும் என்று நம்பியிருக்கிறேன். ஒரு காரியம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பவுல் அப்போஸ்தலன் அவங்ககிட்ட நிருபம் எழுதும் போதே தெளிவாக சொல்லிடுறாரு, என்ன லாக் பண்ணி வைக்கக்கூடாது. எல்லா சபைகளுக்கும் எப்போதுமே இந்த அப்போஸ்தல ஊழியர்களை கொஞ்சம் லாக் பண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் சுயநலமாக இருப்பாங்க, கொஞ்சம் செல்ஃபிஷாக. பாஸ்டர் நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாது பாஸ்டர், நீங்கள் இங்கே இருங்க, வார வாரம் நல்லா பிரசங்கம் பண்ணிட்டு இருங்க, நீங்கள் போயிட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை பாஸ்டர். பவுல் அது கரெக்டாக முன்னாடியே சொல்லி வச்சிடுறாரு, என்னை லாக் பண்ணக்கூடாது, நான் கொஞ்ச நாள் இருப்பேன், மழை காலத்தப்போ நான் கொஞ்ச நாள் இருப்பேன், பட் ஆனால் ஐ நீட் டு கீப் மூவிங். அவர் தெளிவாக சொல்கிறத பாருங்கள். தீத்து 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலையும் he always keeps emphasizing about his plans and அதை பற்றி அவங்ககிட்ட சொல்லி அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் பாருங்களேன். நான் அர்த்தமேயாவது தீகிக்குவையாவது உன்னிடத்தில் அனுப்பும்போது நீ நிக்கப்போலிக்கு என்னிடத்தில் வர ஜாக்கிரதைப்படு, மாரி காலத்திலே அங்கு தங்கும்படி தீர்மானித்திருக்கிறேன். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, வெயில் காலத்தில் ஃபுல்லாக ஊழியம் செய்துட்டு அந்த மழை காலம் இருக்குது பார்த்தீங்களா, மழை காலத்தில் எது முக்கியமான ஒரு இடமோ அந்த இடத்த பிடிச்சு அங்கே வந்து சபையை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கும் நிருபம் எழுதுறதுக்கும் அவரை தங்கிறதுக்காக தீர்மானம் பண்ணுறார். ஸோ ஹீ பிளான்ஸ் இஸ் ஒர்க். அவருடைய ஊழியத்தை ரொம்ப அழகாக பிளான் பண்ணுறதை நீங்கள் பார்க்க முடிகிறது. இந்த அப்போஸ்தல ஊழியத்தில் இருக்கிற இந்த ஊழியர்களுடைய இருதயம் என்னவென்று சொன்னால், எல்லா சபைகளும் பெருக வேண்டும், எல்லா சபைகளும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது நீங்கள் பார்க்க முடிகிறது. சரிங்களா? ஸோ அதனால தான் அவர் ஒவ்வொன்றையும் அவர் பிளான் பண்ணி செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இப்போது 8ஆம் வருஷத்தை வாசிக்கிறோம். ஆகிலும் பெந்தகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன். நான் இங்கே தான் இருக்க போகிறேன். பிகாஸ் அவருக்கு இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் பென்டிகாஸ்ட் வந்து ஆதி திருச்சபையில் ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. ஆகவே அவர்களுக்கு அந்த பெந்தகோஸ்தே பண்டிகையை எந்த இடத்துல ஆசரிக்கணும்னு சொல்லி பால் வாஸ் வெரி சூசி.
அண்ட் எபேசு சபை வந்து ஒரு நல்ல வளர்கிற சபையாக இருக்கிறது. ஸோ அவங்கள இந்த ஆவிக்குரிய அனுபவம், அந்நிய பாஷையின் அனுபவம், வரங்களின் அனுபவம், இதையெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா Corinth and Ephesus were the main churches where Paul teaches them about the governmental order in the church and the gifts of the Holy Spirit in the church. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கனாலும், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கனாலும், அவர் எப்படியாக ஊழியங்களின் வித்தியாசங்களையும் கிருபை வரங்களை இருக்கிறது என்பதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே அவர் சொல்றாரு, I will be here for some time until the rain is over, and not only that, I will be here until the festival of Pentecost. எபேசியஸ்ல நான் இருப்பேன்னு சொல்லி எபேசு பட்டணத்தில் இருந்தால் அந்த 1 கொரிந்தியன்ஸ் நிருபத்தை அவர் எழுதி இருக்கிறார். எதற்காக அங்கே இருப்பேன்னு சொல்றாரு? See, whenever the man of God goes to a city or a town or a place, அந்த ஊழியர்களுக்கு கர்த்தர் வாசல் திறக்காவிட்டால் எதுவுமே நடக்காது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புத வாசலை திறக்க போகிறார். அவர் திறக்காம எந்த வாசலும் உங்களுக்கு திறக்காது. அப்படியானால் அவர் உங்கள் வாழ்க்கையில இன்னைக்கு சில வாசல்களை திறக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க. அப்போ 9ஆம் வசனத்துல அவர் சொல்றத பாருங்களேன். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு, பெரிதும் அனுகூலமுமான கதவு, அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. So he says there is a great and favorable door that is open for me. அவர் சொல்றாரு, எனக்கு பெரிய கதவு, அனுகூலமான கதவு. அப்படின்னு ஃபேவர் காண்பிக்கிற ஒரு கதவு. எபேசு பட்டணத்தில் பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியத்திற்கு கதவு திறக்கப்பட்டிருந்தது. ஆனால் கதவு திறக்கப்பட்டது நிமித்தமாக எல்லாம் சுமூகமாக நடந்துச்சு நினைக்காதீங்க. அவர் தொடர்ந்து எழுதுகிறார், விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். எனக்கு விரோதம் செய்கிறவர்கள் அநேகம் இருக்கிறார்கள். Listen very carefully. அந்த ஊர்ல அவர் ஊழியம் செய்யும் போது விசுவாசிகள் அவர்களுக்கு அனுகூலமாய் இருக்கிறார்கள். ஆனால் சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள் அவருக்கு விரோதமாக அவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி கூட அவர்கள் ஆர்வமாய் இருக்கிறார்கள். அவர் மேல் பகையாய் இருக்கிறார்கள், எரிச்சலாய் இருக்கிறார்கள். But Paul is not deterred by this. அவர் இதை குறித்து அவர் பயப்படவில்லை. ஏன்னா அவருக்கு என்னன்னு சொல்லி சொன்னா, நான் கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையா செய்யணும். எதிர்ப்பு இருக்குதோ இல்லையோ, எனக்கு திறந்த வாசல் தான் முக்கியம். அப்போ பவுல் அப்போஸ்தலனுக்கு எதிர்ப்பை பார்த்து அவர் பயப்படல, அனுகூலமான வாசலை பார்த்து சந்தோஷப்பட்டார். ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், விசுவாசிகளாக இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன், உங்க வீட்டில் இருக்கிற எதிர்ப்பை பார்த்து சோர்ந்து போக போறீங்களா, அல்லது உங்களுக்காக கர்த்தர் திறந்து வச்சிருக்கிற அனுகூலமான வாசல்? உங்க வேலை ஸ்தலத்தில் இருக்கிற போராட்டத்தை பார்த்து சோர்ந்து போக போறீங்களா, அல்லது ஒரு டோர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்காக கர்த்தர் திறந்து வச்சிருக்கிறாரு? ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி, ஷூ கம்பெனி 2 பேரை ஒரு புதிய ஊருக்கு அனுப்பி வைத்தார்கள். அந்த ஊருக்கு அவர்கள் ஷூ விற்பதற்காக போக வேண்டும். ஸோ அவங்களுக்கு எப்போதுமே டார்கெட் வைப்பாங்க. மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், டார்கெட் வைப்பாங்க. என்ன டார்கெட்டு? நீங்கள் போய் அந்த ஊரில் நீங்கள் 10,000 ஷூ விற்கணும். ஸோ இவருக்கு ஒரு 10,000, அவருக்கு ஒரு 10,000. 2 பேரும் அந்த ஊருக்கு போய் இறங்குனாங்க. ஊருக்கு போய் இறங்குனா யாருமே ஷூ போடவே இல்லை. யாருமே ஷூ போடலை, யாருமே செருப்பு கூட போடலை. ஸோ இவங்க 2 பேரும் ஸ்டேஷனில் இருக்கிறாங்க. ஸோ இவங்ககிட்ட கம்பெனி சொல்லி அனுப்புகிறாங்க, நீங்கள் போய் உங்களுக்கு அந்த ஊர் ஓகேவா, அந்த இடத்துல நீங்கள் வியாபாரம் பண்ணலாமா வேண்டாமான்னு எங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த முதல் நபர் ஃபோன் பண்ணார், இங்கே யாருமே ஷூ போடுறதில்ல, இந்த இடத்துக்கு போய் என்ன போய் ஷூ விற்கிறதுக்கு அனுப்பியிருக்கிறீங்க. 10,000 ஷூவை அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிவிடுங்க. தேவையில்லாமல் நீங்கள் அவ்வளோ ஷூவை ரெடி பண்ணி இங்கே கொண்டு வந்து கம்பெனிக்கு பெரிய நஷ்டம் வந்துடும்.
ஆர்டரை கேன்சல் பண்ணுங்கள், நான் அடுத்த ட்ரெயின் பிடிச்சி திருப்பி வர்றேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், தந்தி டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டார். அந்த காலத்தில் தந்தி தானே, ஃபோன் கிடையாது. ஸோ டெலிகிராஃப் அனுப்பிச்சிட்டார். செகண்ட் ஆள் அவர் தந்தி அடித்தார். இங்கே யாருமே ஷூ போடலை, ஆகவே 10,000 ஷூவை நீங்கள் 50,000 ஷூவாக மாற்றுங்க, ஏன்னா இங்கே யாருமே ஷூ போடலை. முதலாம் அவர் சொல்றாரு, இங்க யாருமே ஷூ போடல, 10,000 ஆர்டரை கேன்சல் பண்ணுங்க. ரெண்டாவது நபர் சொல்றாரு, இங்க யாருமே ஷூ போடல, அதனால நான் சொல்லி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணா எல்லாரும் ஷூ அங்க போறாங்க. என்னை இந்த இடத்துக்கு அனுப்பின என்னுடைய நோக்கம் நிச்சயமாய் நிறைவேறும். இங்க நிறைய பேர் இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த ஷூனுடைய பயன்பாட்டை நான் சொல்லி புரிய வைத்து விட்டால் எல்லாரும் ஷூ வாங்கிடுவாங்க. ஆகவே எனக்கு இங்க ஒரு பெரிய வாசல் திறந்திருக்கிறது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? எதிர்ப்புகளை கண்டு சோர்ந்து போகாதீர்கள், போராட்டத்தை கண்டு சோர்ந்து போயிடாதீங்க. உங்களுடைய வேலையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் போராட்டம் வந்துச்சுன்னா கடவுள் உங்களுக்கு திறக்கிற வாசலா அதை பாருங்க. என்னுடைய லைஃப்ல நான் பல நேரங்களில் கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை சாதிக்க வாய்க்க பண்ணதுக்கு காரணமே என்னுடைய எதிர்ப்புகளை என்னுடைய ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புகளாக நான் பார்க்க ஆரம்பித்தேன். முதல்ல எனக்கு சோதனை என்று நினைப்பேன், சோர்வுகள் என்று நினைப்பேன். ஆனால் நான் நிறைய காலத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறேன், சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிற்க வச்சார்னா சிவந்த சமுத்திரத்தை ரெண்டா பிளந்து வெட்டாந்தரையிலே நடக்க வைக்கிறதுக்கு தான் அங்க கொண்டு வந்து நிறுத்தினான். அப்ப அந்த இடத்துல ஒரு டோரை கர்த்தர் வச்சிருந்தார், கண்ணுக்கு தெரியல, ஆனா அங்க ஒரு டோர் இருந்துச்சு. நம்ம யோசிக்கிறோம் அங்க டோர் கிடையாது, அது தண்ணீர், ஆகவே அது சமுத்திரம், அதை தாண்டி போக முடியாது. ஆனா உங்களை அங்க கொண்டு போய் நிறுத்த வச்ச ஆண்டவருக்கு அனுகூலமான வாசல் அங்க வைக்காமல கொண்டு போய் வைப்பாரு. Your position is your opportunity. உங்களுடைய தடைகள் தான் உங்கள் விடைகள். இன்னைக்கு ஒரு வேளை இந்த கொரோனாவில் நீங்கள் கஷ்டமான ஒரு காலகட்டத்தை கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இந்த கொரோனாவில் தான் நம்முடைய ரூபா ஊழியங்கள் இவ்வளவாக பெருகி இருக்கிறது. இப்போ டெய்லி காலையில் ஆராதனை நடக்கும். ஐயா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்திட்டு நடுவில் வெனஸ்டே ஒரு ஆராதனை நடத்திட்டு இருந்தேன். நாங்கள் டெய்லி காலைல ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு இப்போ நாங்கள் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சோம். என்னுடைய தடை எனக்கு ஒரு விடையாக மாறிவிட்டது. ஒவ்வொரு நாளும் உங்களோடு பிரசங்கம் பண்ணும்படி கர்த்தர் ஒரு அனுகூலமான வாசலை இந்த கொரோனாவில் திறந்து வச்சுட்டாரு. இந்த கொரோனாவில் தான் அதிகப்படியான பாடல்களை நான் ஒலிப்பதிவு செய்திருக்கிறேன். அதிகமாக என்னுடைய ஸ்டுடியோவை நான் யூஸ் பண்ணதே இந்த கொரோனாவில் தான். அனுகூலமான வாசல். எல்லாரும் சொல்லுங்க, அனுகூலமான கதவு. எல்லாரும் சொல்லுங்க, டோர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. இயேசுவின் நாமத்தினாலே வலது கரத்தை உயர்த்துங்க. நான் பிளஸ் பண்றேன். உங்களுக்கு அனுகூலமான வாசலை கர்த்தர் திறந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு வாசல் மூடுனா வேற 7 வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுப்பார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒரு வாசல் மூடுச்சுன்னா 77 வாசலை உங்களுக்காக திறந்து கொடுக்கிறவர் நம்முடைய தேவனாய் கர்த்தர். So never underestimate the path that God is taking you. நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், கர்த்தர் இந்த கொரோனா காலத்தில் அநேகம் பேருக்கு அனுகூலமான வாசல்களை திறந்து விட்டார். நீங்கள் தான் அதை உணரணும், அதை பார்க்கணும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க ஆமென். So next அவர் சொல்றார், 10ஆம் வசனத்தை வாசிங்க. தீமோத்தேயு உங்களிடத்திற்கு வந்தானே ஆகில் அவன் உங்களிடத்தில் பயமில்லாமல் இருக்க பாருங்கள். பயமில்லாமல் இருக்க பாருங்கள். ஏன்? என்னை போல அவனும் கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறானே. அவர் ஃபண்டு கலெக்ட் பண்ண வந்ததுனால அவரை பயமுறுத்திடாதீங்க. அவன் இளம் வாலிபனா இருக்கிறதுனால அவனை பயமுறுத்திடாதீங்க. அவன் வந்து உங்கள்கிட்ட ஊழியம் செய்ய வரும்போது கொரிந்து சபையாரே, நேற்று பெய்த மழையில் விளைஞ்ச காளான்னு சொல்லி இளம் வாலிபனாகிய தீமோத்தேயுவை மட்டம் தட்டிடாதீங்க. அவன் என்னை போல அவனும் தேவனுடைய கிரியை, கர்த்தருடைய கிரியை நடப்பிக்கிறானே. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க,
Paul is so concerned about the ministers who are along with him. அவருடைய மரியாதையும் கனமும் பவுலுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஸோ அவர் அனுப்பும்போது அவங்களை கனத்தோடு அனுப்புகிறார். அவங்கள ஏதோ எடுபடி மாதிரி ட்ரீட் பண்ணாமல், தீமோத்தேயு இஸ் a young minister of God. பவுலுடைய ஊழியமோ அனுபவமோ தீமோத்தேயுவுக்கு கிடையாது. ஆனாலும் தீமோத்தேயு அவர் ரெஸ்பெக்டோடு அவர் நடத்துகிறத பாருங்கள். அவர் சொல்கிறார் கொரிந்து சபைக்கிட்ட, நான் உங்கள்கிட்ட தீமோத்தேயு அனுப்ப போகிறேன், தீமோத்தேயு பயப்படாமல் நடத்தணும். நீங்கள் அவங்கள வச்சுக்கிட்டு உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு தெரியுமா நாங்கள்லாம் முதிர்ந்த சபை அப்படிலாம் பேசி அவனை பயப்படுத்தாதீங்க. He is a man who is serving the Lord like me. என்னை போல அவனும் கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறானே. ஆனபடியினால் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆனபடியால் ஒருவனும் அவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக, அற்பமாய் எண்ணாதிருப்பானாக. சகோதரரோட கூட அவன் வருகிறதற்கு நான் காத்திருக்கிறபடியால் என்னிடத்தில் வரும்படிக்கு அவனை சமாதானத்தோடே வழிவிட்டு அனுப்புங்கள். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. பவுல் அப்போஸ்தலன் இந்த இடத்துல கொரிந்து சபைக்கிட்ட he is giving them a great responsibility to take care of Timothy because he is very careful that Timothy carries a mantle. கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்றீங்களா? அவருடைய ஒரு பெரிய ஆதங்கம் என்னன்னு சொன்னால், என்னுடைய கூட உடன் ஊழியக்காரங்க அவர்கள் எதற்காக அனுப்பப்படுகிறார்களோ அதை அவர்கள் செவனே செய்து முடித்து விட்டு வர வேண்டும். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. ஸோ அதனால தான் இவரை அனுப்புகிறாரு பாருங்க. இந்த ஊழியங்களை பயமில்லாமல் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இந்த தீமோத்தேயு எப்படிப்பட்ட கேரக்டர்? தாமதிப்பேனே ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. நீ எப்படி சபையில் நடந்து கொள்ளணும்? பால் வாஸ் மென்டரிங் தீமோத்தி. பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தியை மென்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், எப்படி நடக்கணும். அது மட்டும் இல்லை, தீமோத்தி கொஞ்சம் பயந்த சுபாவம். ஆகவே தீமோத்திக்கு பயப்படுத்தாதீங்கன்னு சொல்றாரு. தீமோத்தி கிட்ட சொல்றாரு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் வேலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவி. ஏன்னா யார்கிட்ட தைரியமா இருந்து சொல்லுவோம்னா கொஞ்சம் பயப்படுற சுபாவம். சில பிள்ளைங்களை நீங்கள் போய் மைக் அப்படின்னு சொன்னால் நான் மாட்டேன், ஐயோ எனக்கு ஒரு வெக்கமாக இருக்குது, பயமாக இருக்குது. திமோத்தி வாஸ் a reluctant leader, but Paul was mentoring and molding him into a mighty apostle. ஸோ ஆகவே தான் அவர் சொல்கிறாரு, திமோத்தி வருவான், அவனை பயப்படுத்திடாதீங்க. எதுக்காக பயப்படுத்திடாதீங்க? ஏன்னா திமோத்தியுடைய ஊர் பார்த்தீங்கன்னா லிஸ்திரா. ஸோ லிஸ்திரான்றது கொரிந்தை விட கொஞ்சம் கம்மியான இடம். ஸோ அதனால் லிஸ்திராவில் இருந்து வந்த இந்த திமோத்தியு ஃபஸ்ட்டு அவர் வாலிபன், ரெண்டாவது அவருடைய பேக்ரவுண்ட் ஆஃப் பிரிங்கிங் அப். ஸோ அதையெல்லாம் வச்சு கொரிந்து சபை திமோத்தியை டிஸ்ஹார்டன் பண்ணக்கூடாது. ஆகவே இந்த இளம் ஊழியன் சோர்ந்து போய் விடக்கூடாதுன்னு அவ்வளோ அக்கறையாக இருக்கிறான். ஆகவே தான் 11ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, அவரை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அற்பமாய் எண்ணாதிருப்பானாக. அற்பமாய் எண்ணா. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 4:12. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. அவர் ஏற்கனவே தீமோத்தேயுக்கு ட்ரெயின் பண்றாரு. உன்னுடைய யூத்தை யாரும் அசட்டை பண்ணாதபடிக்கு நீ எதுலெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்? இளம் வாலிபர்களுக்கு நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வார்த்தையில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரெண்டாவது நடக்கை, ஒரு சபையில் எப்படி நடக்கணும். இளம் வாலிபர்கள், திருமணமாகாத வாலிபர்கள் ஊழியத்தில் இருக்கும்போது அவங்க எப்படி ஊழியத்தில் இருக்கணும்? வார்த்தையில் கரெக்டாக இருக்கணும், நடக்கையில் கரெக்டாக இருக்கணும், அன்பில் கரெக்டாக இருக்கணும், ஆவியில் கரெக்டாக இருக்கணும், விசுவாசத்தில் கரெக்டாக இருக்கணும். கற்பு பெண்களுக்கு மட்டும் கற்பு இல்லைங்க, ஆண்களுக்கும் கற்பு இருக்கிறது. அப்போது ஒரு இளம் வாலிபர் இருந்தாருன்னு சொன்னால் சபையில் வர்ஷிப் லீடராகவோ பாஸ்டருடைய அசிஸ்டண்ட்டாக இருந்தாருன்னா சபையில் இருக்கிற எல்லாருடைய கண்ணும் அந்த இளம் வாலிபர் மேலே தான் இருக்கும். வர்றவங்கெல்லாம் எப்படி பார்ப்பாங்கன்னா, என் பொண்ணுக்கு இவரை கட்டி கொடுத்தா நல்லா இருக்குமே,
இந்த வாலிப தம்பி பரிசுத்தமாக இருக்கிறானே, நல்லா இருக்கிறானே, கலராக இருக்கிறானே, இந்த வாலிப பையனை நம்ம வீட்டுக்கு பிடிச்சி போட்டா என்ன? அதே மாதிரி பார்க்குற இந்த இளம் வாலிப பிள்ளைங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னால், அந்த பாஸ்டர் வர்ஷிப் எடுக்கும்போது நாங்கள் ஃப்ரீடமில் ஒரு ஸ்கிட்டில் அதை போட்டிருந்தோம். அதில் ஒரு வாலிப பிள்ளை வந்து சொல்லுவார், பிரதர், என்னைக்கு நீங்கள் வர்ஷிப் எடுத்தது என் மனசுக்கு அவ்வளவு ஆறுதலாக இருந்துச்சு. நீங்கள் தேவ பிரசனம் வரும்போது, நீங்கள் தேவ பிரசனம் வருகிறதுன்னு சொல்லும்போது என் மேலே அப்படி பிரசனம் பிரதர், நான் உங்களையே தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். உங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தால் தேவ பிரசனம் இறங்கியிருக்குமா? வேற என்ன இறங்கியிருக்கும்? இன்னைக்கு நிறைய இளம் வாலிபர்கள் சபையில் வந்து இந்த யூத்தில் இருக்கிறவங்கள நான் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா பாட்டை பாடுங்கடான்னா அவங்க கண்ணு வேற பக்கமாகவே இருக்கும். கலர்ஸை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கற்பு ரொம்ப அவசியம். ஊழியத்தில் பெரிய ஊழியக்காரர் சாம் சுந்தரம் ஐயா, அவரிடத்துல போய் நான் கேட்டேன், ஐயா நீண்ட நாள் ஊழியத்தில் ஓடுனா என்ன செய்யணும்? அவர் சொன்னார், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தார். என்னையா சொன்னீங்க? அவர் சொன்னார், நான் நினச்சேன் அவர் 40 days ஃபாஸ்டிங் ப்ரேயர் போடுப்பா ஒவ்வொரு மாதமும். அவர் தெளிவாக சொன்னார், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஆராதிக்கிற ஒரே சமுதாயம் கிறிஸ்தவ சமுதாயம்தான். முஸ்லீம்ஸ் வந்து அவங்க சேர்ந்து ஆராதிக்கிறதுல, ஹிந்துஸ் அப்படிப்பட்ட இணைந்து வழிபடுகிற வழிபாடுகளில் அவங்கவுங்க ஃபேமிலியாக வந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் காங்கிரிகேஷனெல்லாம் எல்லாரும் ஒருத்தரோடு ஒருத்தர் பழகுவதற்கு ஒரு வாய்ப்பு, சேர்ந்து கம்யூனிட்டியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது கிறிஸ்தவத்தில் தான். ஸோ அப்போது கற்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். கூட பழகிறவங்களோட, சக விசுவாசிகளோடு பழகும்போது, சக விசுவாசிகளுடைய குடும்பத்தாரோடு பழகும்போது கண்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், இருதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தீமோத்தேயுவுக்கு அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக பவுல் மென்டர் பண்ணி சொல்கிறாரு, நீ அப்படி போகும்போது, இப்போ நிறைய வாலிபர் இளம் ஊழியர்களுக்கு வரும்போது அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய டெம்டேஷன் சொல்கிறேன். கேட்ட ஒரு வாலிப தம்பி வந்து சொன்னான், அண்ணே சீக்கிரமாக எனக்கு கல்யாணம் ஆகணும்னு ஜெபம் பண்ணுங்கண்ணே. ஏன்னு கேட்டேன். ஒவ்வொரு சபைக்கு போகும்போது அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, எங்கள் சபையில் ஒரு நல்ல பொண்ணு இருக்கிறா, உனக்கு முடிச்சிடலாமான்னு. போகிற இடத்துலலாம் என்னை கேட்டுக்கிட்டாங்க. நான் சொன்னேன், நீ தானே அதுக்கு வழி வகிக்கிற, ஒழுங்காக கல்யாணம் இல்லைண்ணே, கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு பண்ணலான்னு. ஆமாம், நீ செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பேரை அன்செட்டில் பண்ணி விட்டு வந்துடுறேன். போகிற இடங்கள்லாம் நிறைய பெண்களுடைய இருதயத்தை உடைச்சிட்டு வந்துடுறேன். நீ சும்மா வந்து யாராவது ஜோம் பண்ணுவாங்கன்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்கன்னா அந்த பிள்ளை நினச்சிக்கிறது ஓ மூலமாக தான் ஆசீர்வதிப்பாங்கன்னு. ஒழுங்காக ஒரு கல்யாணத்தை சீக்கிரம் பண்ணுப்பான்னு நான் சொன்னேன். ஏன் சொல்கிறேன், இந்த 2 கட்டானா இருக்கிறதுக்கு அது தெளிவாக இருக்கணும். திஸ் இஸ் வாட் காட் ஹஸ் கால் மீ ஃபார். ஸோ அதில் வந்து கற்புள்ளவர்களாக இருக்கும். நெவர் கிவ் ஹோப் டு சம்படி. ஹோப் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. நிறைய பேர் அதுதான் பிரச்சனை. என்னென்னா ஹோப் கொடுத்துடுறது. ஒருவேளை நான் உன்னை நேசித்தாலும் நேசிக்கலாம், நேசிக்காமலும் இருக்கலாம். உடனே 10 பேர் அது மாதிரி லைனில் வச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து சந்தோஷமா? நெவர். டோன்ட் கிவ் ஹோப் டு எனிபடி. அதுக்கு தான் சொல்கிறார், கற்பில் கரெக்டாக தீமோத்தேயு, எங்கேயும் போய் பேரை கெடுத்துறாதுன்னு சொல்லி எல்லாம் மென்டர் பண்ணி தான் அனுப்புகிறார் கொரிந்துக்கிட்ட. ஆகவே தான் கொரிந்து சபையிட்ட சொல்கிறார், அற்பமாக இந்த வாலிபனை நீங்கள் எண்ணி விடாதீர்கள். எங்கள் அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளை பாருங்கள், 12ஆம் வசனத்தில் வாசிங்க மேலே. சகோதரனாகிய அப்பல்லோவை குறித்தோவெனில் சகோதரரோடே கூட உங்களிடத்தில் வரும்படிக்கு அவனை மிகவும் வேண்டிக் கொண்டேன். ஆகிலும் இப்பொழுது வர அவனுக்கு மனதில்லை. அவனுக்கு நற்சமயம் உண்டாயிருக்கும் போது வருவான். பவுல் வந்து அப்பல்லோவை வந்து அனுப்பணும்னு பார்க்குறாரு. அப்பல்லோ வந்து பவுலோட கூட எபேசுவில் அவர் இல்லை. நல்லா கவனித்து கொள்ளுங்கள். அவர் அப்பல்லோ வந்து எபேசுவில் அவர் கூட அந்த நேரத்தில் அவர் இல்லை. ஏன் வந்து அப்பல்லோ வந்து இங்கே கொரிந்துக்கு போகிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குன்னு சொன்னால், அவருடைய ஸ்டைல் ஆஃப் மினிஸ்ட்ரி வந்து வேறு, பவுலுடைய ஸ்டைல் ஆஃப் மினிஸ்ட்ரி வந்து வேறு. பவுல் அவரை என்கரேஜ் பண்ணி அவரை அனுப்பணும்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அப்பல்லோவுக்கு வந்து
பவுலுக்கு கீழே வந்து ஊழியம் செய்வது அவ்வளோ பிரியமாக இல்லை. he wanted to do an individual ministry. அதனால தான் அந்த கான்ஃப்ளிக்ட் வந்துச்சு. நம்ம வாஸ்தவம்ல நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன் சொல்லி உங்களுக்குள்ள வருகிறது. ஸோ தோ பால் ஆஸ் அ சீனியர் மென்டர் ஆஃப் காட், ஏன்னா பவுல் தான் பல காரியங்களில் அப்போலோவை திருத்தினார். ஏன்னா அப்போலோவுக்கு ஃபுல்னஸ், அந்த ஃபுல் காஸ்பலை பற்றி அவருக்கு தெரியல. ஞானஸ்நானம் பற்றியும் அந்த பிறகு வருகிற பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை குறித்து அதிகமாக அப்போலோ அதை வந்து எம்ஃபசைஸ் பண்ணாததை வந்து பவுல் வந்து கரெக்ட் பண்ணார். ஒருவேளை அப்போலோவுக்கு அந்த கான்ஃப்ளிக்ட் இருந்திருக்கலாம். இவர் என்ன, நான் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன், இவர் என்னை வந்து கரெக்ட் பண்ணுறாரு, அப்போ எல்லாருக்கும் முன்னாடியும் நான் தாழ்ந்து போயிடுவேணும்னு சொல்லி ஒருவேளை அவருக்குள்ள அந்த கான்ஃப்ளிக்ட் இருந்திருக்கலாம். நீங்கள் அதை வாஸ்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தை வாஸ்து பாருங்களேன். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து. Apollo was starting this ministry, but what his knowledge and understanding was, யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்தானத்தை மட்டும் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். பாருங்க, அவன் ஞானஸ்தானம் வந்து யோவான் ஸ்நானகனுடைய ஞானஸ்தானம் மட்டும்தான் அவனுக்கு தெரிந்திருந்தது. அப்போ என்ன பண்றாங்க பாருங்க, 26ஆம் வசனத்துல அவன் ஜெபாலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் இவங்க 2 பேரும் பவுல் அப்போஸ்தலனால் ஊழியத்துக்கு ட்ரெயின் பண்ணப்பட்டவர்கள். ஆக்கிலா பிரிஸ்கில்லா அவன்கிட்ட வந்து கூப்பிட்டு தனியா சேர்த்து கொண்டு தங்க வீட்டில் தங்க வச்சு என்ன பண்றாங்க, தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? ஸோ he had to be corrected. ஒருவேளை அதனால வந்து அவருக்கு வந்து ஒருவேளை அந்த ஒரு ஒரு இது இருக்கலாம், ஊழியத்தில் அவர் வளர்ந்தாலும் அவருக்கு வந்து இந்த ஒரு வித்தியாசம் இருந்திருக்கலாம், அல்லது மனதுக்குள்ள அது நெருடல் இருந்திருக்கலாம். ஸோ he might not have been interested in going because Paul was sending him. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, சில வேளைகளே நமக்கு நம்ம மேலே தலைமைத்துவம் வேணும். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்மளை திருத்துறதுக்கு நம்ம தவறாக போனோம்னு சொன்னால், இப்போ நான் வந்து எங்கள் சிட்டியில் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ்க்கு கீழே இருக்கிறேன். அவர்கள் என்ன செய்வார்கள், என்ன நடந்தாலும் சரி, என்ன இடத்துல ஒருவேளை நான் சில இடத்துல தவறாக பேசியிருந்தா அல்லது நான் யாருக்காவது தவறாக ரிப்ளை பண்ணியிருந்தா கூப்பிட்டு சொல்லுவாங்க, பாஸ்டர் ஆல்வின் உங்களை எங்களுக்கு தெரியாதா, நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணுமா, இந்த மாதிரி இன்டர்நெட்டில் இப்போ யாராவது போட்டாங்கன்னா அதுக்காக நீங்கள் ரிப்ளை பண்ணி டைம் எடுக்கணுமா, டு யூ ரியலி நீட் டு டூ தேட், நீங்கள் அதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு மூத்த தலைவர்கள் கூப்பிட்டு பேசுவாங்க. அப்போ நான் உடனே என்ன பண்ணுவேன், அது செய்யாமல் விட்டுருவேன். ஏன், அவங்க என் மேலே இருக்கிறாங்க, என்னை கூப்பிட்டு என்னை மதித்து ஆலோசனை சொல்லும் போது அவங்களுக்கு உடன்பட வேண்டும். இப்படி பல காரியங்களில் எனக்கு வந்து சீனியர் தலைவர்கள், அதாவது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அப்போஸ்தலர்களும் தகப்பன்மார்களும் உண்டு. அருமையான ஃபின்னி ஜோசப் அண்ணன், ஆனந்த் ஐயா, அவங்க ஏசிஎஸ் சபையில் இருக்கிறவங்க, கேபி எடிசன் அண்ணன், டேவிட் பிரகாசம் ஐயா, உடைய ரெவரன் டி மோகன் ஐயா, என்எல்ஏஜி சர்ச் இருக்கிறார் இல்லைங்களா, மோகன் சி அண்ணன், சாம் ஜபுதரன், ஜிபிஎஸ் ராபின்சன் அண்ணன், இவங்க எல்லாரையும் நான் மதிக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாம் நான் வளரும் போது என்னுடைய வாழ்க்கையில் இம்பேக்ட் பண்ணவங்க. ஸோ அப்போ ஏதாவது ஒரு காரியம்னா இவங்ககிட்ட கேட்டால் போதும். நான் என்னுடைய பியர் லெவலில் வச்சுருக்கிறேன். என்னோட கூட என்னுடைய வயசில் ஊழியம் செய்கிறவங்களோட கூட நான் நட்பில் இருக்கிறேன். அவங்க ப்ரேயர் பார்ட்னர்ஸாக இருக்கிறேன். என்னோட ப்ரேயர் பார்ட்னர்ஸாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. நான் டிஸ்கஸ் பண்ணி கொள்ளக்கூடிய என்னுடைய லைஃப், என்னுடைய வயது குரூப்பில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. தே ஆர் கால் பியர்ஸ், பட் தீஸ் ஆர் கால் மென்டர்ஸ், பீப்புள் ஹூ மென்டர் யூ, ஹூ கரெக்ட் யூ. அதே மாதிரி நமக்கு கீழே இருக்கிறவங்க, நம்ம யாரை கரெக்ட் பண்ணுறோம், நம்ம யாரை மென்டர் பண்ணுறோம், அது வந்து தேர்ட் குரூப்பு. ஸோ 3 குரூப் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஊழியத்தில் தேவை. தகப்பன்மார்கள், உடன் வேலையாட்கள், நம்ம ரைஸ் பண்ணுற இளம் சந்ததியினர். இது 3 கரெக்டாக நம்ம செஞ்சோம்னா ஊழியம் விருத்தி அடையும். ஏனென்றால் இவர்கள் மூலமாக நம்ம ஞானத்தில் வளருவோம், இவர்களோடு இணைந்து கூட்டாக வேலை செய்வோம். அதுக்கு பிறகு நமக்கு கீழே இருக்கிற இளம் சமுதாயத்தை ட்ரெயின் பண்ணுவோம். இது 3 சைமல்டேனியஸாக நடக்கணும். சொல்லுங்க ஆமென்.
So, அடுத்த வசனம் 13ஆம் வசனத்தை பாருங்க. விழித்திருங்கள், விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். திடன் கொள்ளுங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? இந்த 4 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். முதலாவதாக வாட்ச். விழித்திருங்கள்னு சொன்னா ஆங்கிலத்தில் வாட்ச். விழித்திருங்கள்னா என்னன்னா சும்மா கண்ணை திறந்துருங்கன்னு சொல்ல. இங்கே பாருங்களேன், இப்போது நான் இங்கே இப்படி கண்ணை இப்படி வச்சுருக்கிறேன். என்கிட்ட திடீர்னு இந்த கேமராவை பாருங்கன்னா என் கண் அந்த கேமராவை நோக்கி ஜென்ரலாக பார்க்கறதுக்கு ஒரு பொருள். முன்னாடி இருக்க இந்த லைட்டை பாருங்கள். ஸோ அப்போது அட்டென்ஷன் ஆண்டவர் வந்து ஏதோ ஒன்று காண்பிக்க போகிறார். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ சும்மா நீ கண்ணை திறந்து வச்சிருக்கல, விழிப்போட இரு, பி வாட்ச்ஃபுல். உனக்கு முன்னாடி இருக்கிற கர்த்தர் என்ன செய்ய போகிறார், உங்களோடு கூட கர்த்தர் கொரிந்து சபையாரே விழித்திருங்கள். ஒரு ஆவிக்குரிய தூக்கத்துக்குள்ள போயிடக்கூடாது. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, காலம் குறைவா இருக்கிறது, ஆகவே காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்றதுக்கு என்ன செய்யணும்னு சொல்றாரு. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். 16-17 வாசித்து பார்க்கும்போது அவர் சொல்றாரு, நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்கு மேல உள்ள வசனங்களை வாசித்து பாருங்களேன். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. மரித்தோரை விட்டு எழுந்திரு. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். இங்கே அவர் சொல்றார் எபேசு சபை கிட்ட 14ஆம் வசனத்துல, தூக்கத்தை விட்டு நீ எழுந்துரு, உன் ஆவிக்குரிய தூக்கத்துல விட்டு எழும்பு. நம்ம கொரோனா வந்த போது எல்லாருக்கும் சொன்னாங்க, தனித்திரு, விழித்திரு, வீட்டில் இரு. விழித்திருன்னு ஏன் சொன்னாங்க? கொரோனாவில் விழித்திருன்னு ஏன் சொன்னாங்க? கேர்ஃபுல்லா இருன்னு அர்த்தம். பக்கத்தில் உட்கார்றவங்க தும்முனாங்கன்னா கேர்ஃபுல்லாக எஸ்கேப் ஆகி ஓடி போயிரு. முன்னாடி வந்து எக்ஸஸ் படுற மாதிரி யாராவது பேசுகிறாங்கன்னா கேர்ஃபுல்லாக அதிலிருந்து உனக்கு கொரோனா வந்துடும். பக்கத்தில் யாராவது ஃபீவரோடு இருந்தாங்கன்னா கேர்ஃபுல்லாக முன்னாடி வந்து நின்று மூக்கு யாராவது உறிஞ்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா கேர்ஃபுல்லாக கேர்ஃபுல்லாக. விழித்திருன்னா என்ன அர்த்தம்னா கேர்ஃபுல்லாக சொல்லி அர்த்தம். விசுவாசிகளாகிய நாம கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கேர்ஃபுல்லாக இருக்கணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? ஆகவே தான் சொல்றார் விழித்திருங்கள். ரெண்டாவது என்ன சொல்றாரு? விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். விசுவாசத்திலே நிலைத்திருங்க. நீங்க பாருங்க, நிறைய பேர் சர்ச்சுக்கே வர்றது கிடையாது, கேட்டா கொரோனா, ஆனா வேலைக்கு போறாங்க, மார்க்கெட்டுக்கு போறாங்க. விசுவாசத்தில் நிலைச்சிருங்கன்னா என்ன அர்த்தம்? வேலைக்கு போக முடியும், ஹாஸ்பிட்டல் போக முடியும். அதே கொரோனா இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, கொரோனா வராதான். ஆனால் சர்ச்சில் சுகமளிக்கிற இயேசு உங்களுக்கு கொரோனாவை கொடுத்து உங்களை சாகடிப்பாரோ? மார்க்கெட்டில் இருக்கிற அந்த காய்கறி விற்கிற சூப்பர் மார்க்கெட்டை நீங்கள் நம்புறீங்க, சூப்பர் மார்க்கெட்டுக்காரன் மேலே உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை, விசுவாசம். சூப்பர் மார்க்கெட்காரா, நான் உன்னுடைய சூப்பர் மார்க்கெட்டுக்கு வரும்போது நீ என்னை பாதுகாப்போடு அனுப்பி வைப்பீங்க. சூப்பர் மார்க்கெட்காரன் மேலே உங்களுக்கு அவ்வளோ விசுவாசம். அப்புறம் உங்கள் வேலையில் உங்கள் மேனேஜர், ஆமாம், அவர் உங்களுக்காக ரொம்ப பிரயாசப்படுகிறவர், உங்களுக்காக 24 மணி நேரமும் தன் செட்டைகளை விரித்து உங்கள் மேனேஜர் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி உங்களுடைய மேனேஜர், அவருடைய குடும்பம், அவருடைய மனைவி பிள்ளைகளை விட உங்களை தான் ரொம்ப நேசிக்கிறார். ஆகவே உங்கள் மேனேஜரினுடைய உன்னதமான மறைவில் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் மேனேஜர் போடுற அந்த சம்பளத்துக்கு சர்வ வல்லவராகிய உங்கள் மேனேஜருடைய நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? ஒரு நாளும் கிடையாது. ஸோ உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உங்களுடைய பொருட்கள் வாங்கிறதுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுற பஸ்ஸில், ட்ரெயினில், இங்கெல்லாம் வராத கொரோனா ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரும்போது உங்களுக்கு வந்துடுமா? அப்போ விசுவாச கேடு வரும் கடைசி நாட்கள்னு சொல்லுது கரெக்டு தானே? அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த சபைக்கு வராதவங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பது நல்லது. ஆனால் மாஸ்க் போட்டு தகுந்த விழிப்போட கூட நீங்கள் மற்ற இடத்துல நடந்துக்கிற மாதிரி சபையிலையும் நடந்துக்கலாம்ல.
சபையிலையும் அதே சமூக இடைவெளியும் மற்றும் உங்களுடைய சுகாதாரத்தையும் நீங்கள் செயல்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை தேவனுடைய ஆலயத்தில் வந்து வாங்குவது எப்படி இருக்கிறது? அழுக்கு லுங்கியோடு முண்டா பனியனோடு குளிக்காமல் தலை சீவாமல் பல் விளக்காமல் அந்த ஊத்த வாயோடு காஃபி குடித்து விட்டு சேரில் உட்காந்து அக்கடான்னு உட்காந்துக்கிட்டு ஆராதனையை பார்க்கறது எப்படி இருக்குது? சர்ச்சில் வந்து பரிசுத்தமாக உட்காந்து பயபக்தியாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது எப்படி இருக்கிறது? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்க. ஒரு கம்பல்ஷனில் நம்ம வந்து அப்படி இருந்தோம்னா ஓகே, லாக்டவுன் வச்சுருந்தாங்க, யாருமே சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் இப்போது தேவ பாதுகாப்பு எங்கே இருக்குதா? சபையில் தான் இருக்குது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் வந்து ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் என்னுடைய ஜெப வீட்டுக்கு கொண்டு வந்து உங்களை மகிழ பண்ணுவேன்னு சொன்னாரா, உங்களை வியாதிக்குள்ளாக்குவேன்னு சொன்னாரா? அப்படியா சொன்னாரு? ஓ, இப்பெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கு. விசுவாசத்தில் நிலைத்திருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. ஸோ பாருங்க, அங்கே 3 காரியத்தை அங்கே எழுதியிருக்கிறது பாருங்க. சர்ச்சுனா என்ன இருக்கும்? முதல்ல அவங்கள கொண்டு வந்து நான் மகிழ பண்ணுவேன். ரெண்டாவது, அவங்க பலிகளை அவங்களுடைய காணிக்கைகளை அவர்கள் செலுத்துவார்கள், நான் அதை வாங்கி அங்கீகரித்து அவர்களை ஆசீர்வதிப்பேன். மூணாவது, இது ஜெப வீடு, இந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ண வேண்டும். 3 காரியம். மகிழ பண்ணுவேன்னு சொன்னால் வாசல் துதியோடும் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும். அப்போ ஆராதனை நம்மளை மகிழ பண்ணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆராதனை கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கை. அடுத்தது அந்த வீடு ஜெப வீடு, வார்த்தையில் வளர்கிற வீடு. ஸோ விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், சபையில் நிலைத்திருங்கள். சங்கீதம் 92:13 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது தேவனுடைய பிரகாரத்தில் செழித்திருப்பார்கள் யார்? அவருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். 3வது காரியம் அவர் சொல்றாரு, விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள். Be a man. அப்படின்னு அர்த்தம். Take a stand. Be a man. Be a man அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு மனிதனுக்கு ஒரு ஆண்மையை குறித்து ஒரு சவாலை கொடுக்கும்போது மனிதனுக்கு அது தன்மான பிரச்சனை. இப்போ கொரிந்து சபையை பார்த்து அவர் சொல்றாரு, Be a man அப்படின்னு என்ன அர்த்தம்? சும்மா கண்டதுக்கும் அப்படியே சாக்கு போக்கு சொல்லிட்டு ஓடக்கூடாது. சில பேர் என்னுடைய அலுவலகத்தில் இருக்கிறாங்க, இதை முடிச்சாகணும்னா தலைகீழாக நின்று முடிப்பாங்க. தலைகீழாக நின்று முடிச்சிட்டேன்னு சொல்லி நான் சொன்னதை விட பெஸ்ட்டாக முடிப்பாங்க. ஆனால் சில பேர் இருக்கிறாங்க, நான் சொன்னால் இந்தா முடிச்சிடுறேன், நான் இதை பண்ண போனேன்னா அங்கே இந்த மாதிரி இருந்துச்சா அதனால வந்துட்டேன் அப்படின்வாங்க. போல்டாரு, கரேஜியஸாரு. யுத்தத்துக்கு யார் அனுப்புவாங்க? பெண்கள் அனுப்புவாங்களா, ஆண்கள் அனுப்புவாங்களா? அப்போ இந்த போராட்டம், இந்த பிசாசோடு எதிர்த்து நிற்கிற போராட்டம், இந்த ஊழியம், Be a man. புருஷராயிரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லு. 4வது சொல்றார், திடன் கொள்ளுங்கள், Be strong. கையை வைத்து அல்லேலூயா சொல்றீங்களா? ஸோ பவுல் கொரிந்து சபை கிட்ட சொல்றார், நீங்க விழித்திருங்க, விசுவாசத்தில் நிலைத்திருங்க, புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அவர் கடைசி வரைக்கும் ஒரு விசுவாசத்தை காத்து கொண்டார். நீங்களும் உங்கள் விசுவாசத்தை காத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழும்பி நிற்கலாமா? கைகளை உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, ஆராதனையில கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் அனுகூலமான வாசல் திறப்பதாக, அனுகூலமான வாசல் திறப்பதாக. அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் நீர் அடைப்பட்ட வாசல்களை திறப்பீராக. தடை விடையாக மாறுவதாக, ஆப்போசிஷன் ஆப்பர்ச்சுனிட்டியாய் மாறுவதாக. அப்பா, அவருடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். அவர்களை சுற்றி வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, அவர்கள் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கரம் இப்பொழுது இறங்கி வருவதாக. ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, அவர்கள் வெட்கப்பட்டு போக கூடாது. ஆண்டவரே, நாங்கள் இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தில் சொல்லுகிறோம், ஒரு பெரிய அறுவடை உடைய பிள்ளைகளுக்கு தரப்போகிறேன். கடன்ல இருந்து வெளியே வரப்போகிறார்கள். வியாதிகள் மாறப்போகிறது.
வியாதிகள் மறைவதாக. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், எதையெல்லாம் இந்த வருஷம் உடைய பிள்ளைகள் இழந்தார்களோ, நிறைவேறாமல் இருக்கிறதோ, அத்தனை காரியங்களையும் கர்த்தர் சீக்கிரத்தில் நிறைவேற்றி தரப்போகிறேன். தேவைகளை ஆச்சரியமாய் சந்திக்க போகிறேன். ஆச்சரியமாய் தேவைகளை சந்திப்பேன். உடைய பிள்ளைகளை வெட்கப்பட விடமாட்டீரான். நிச்சயமாக இவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்ததை நீ செய்து முடிக்கிறவராய் இருப்பேன். வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு மகிமையான அற்புதத்தை செய்வார். ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். கர்த்தாவே, உடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு கேட்ட சத்தியத்தின்படி உங்களுடைய பிள்ளைகள் விழித்திருப்பார்களாக, விசுவாசத்தில் நிலைத்திருப்பார்களாக, புருஷராய் இருப்பார்களாக. ஆண்டவரே, திடன் கொண்டிருப்பார்களாக. சோர்ந்து போகாதபடி ஒவ்வொருவரையும் திடன் கொள்ள செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஆடிக்கொண்டிருந்த படகில உயிருக்கு போராடி கொண்டிருந்த சீஷர்களை பார்த்து, நான் தான் திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னீங்களேப்பா. ஸ்ட்ராங்கா இருக்க சொன்னீங்களேப்பா. நீங்க இருக்கும்போது எங்க படகு ஒன்றும் சேதப்படுத்தாது. எங்க படகுல நாங்கள் மூழ்க மாட்டோம். கர்த்தர் எங்கள் படகில எங்களை பிரயாணம் பண்ண வைப்பேன். ஆண்டவரே, சில வேளைகளில் எங்கள் வாழ்க்கையில் வர புயல்கள் எங்களை பின்னுக்கு தள்ளுகிறதில்லை, எங்களை முன்னுக்கு தள்ளுகிறது. காரணம், நாங்கள் சாதாரண காக்காய் அல்ல, நாங்கள் கழுகு. புயல்களை பார்த்து கழுகு சந்தோஷப்படுவது போல நாங்களும் எங்களுக்கு வருகிற தடைகளையும் போராட்டங்களையும் பார்த்து சோர்ந்து போகவில்லை. மாறாக அதை பயன்படுத்தி கர்த்தர் எங்களை உயர்த்துகிற உயர்விலே நாங்கள் களி கூறுவோம். உடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவரும் இந்த நாளிலே தேவ ஆசீர்வாதத்தை முழுமையாய் பெற்றுக்கொள்வார்களாக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.